ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு CrackZ யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் புதுசாக ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ எப்படி உங்களோட இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியில் வைக்கிறது. வச்சோன்னே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா வியூ போஸ்ட்னு சொல்லிட்டு வரும். அந்த மாதிரி எப்படி வர வைக்க ஸ்டோரியில் வைக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஃபஸ்ட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைலுக்கு போய்க்கிங்க. போனதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபோட்டோவோட போஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டோரியில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா லைக், கமெண்ட், அப்புறம் முக்கோணம் ஒன்று போட்டிருக்கும் ஷேர் ஐக்கான், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆடு போஸ்ட் டு ஸ்டோரி யுவர் ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இது மொத்தம் 2 ஸ்டைலில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோட்டோ மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் வரும். உங்களுக்கு எந்த ஸ்டைலில் வேணுமோ அந்த ஸ்டைலில் வச்சுட்டு கீழே யுவர் ஸ்டோரின்னு சொல்லிட்டு மேலே கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட ஸ்டோரி ஆட் ஆயிடும். அப்படி இல்லை மேலே தான் எமோஜி ஆட் பண்ணி வச்சிங்கன்னா மேலே அந்த ஜிப்பு இந்த 3ஆவதாக இருக்குது பாருங்கள் எமோஜி சிம்பிள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டாப்பு ஹேர் அப்படி வைக்க போகிறோன்னு நினச்சிங்கன்னா டாப்பு ஹேருன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் பண்ணி அப்படின்னா அதில் நிறையா வரும். இந்த பார்த்தீங்கன்னா டாப் கேர்னு சொல்லிட்டு நிறையா வருது. உங்களுக்கு எந்த இது பிடிச்சிருக்கோ அதை கிளிக் பண்ணிட்டு அதை கொஞ்சம் பெருசாகிக்கிங்க. பெருசாகிக்கிட்டு கீழே யுவர் ஸ்டோரின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட ஸ்டோரி ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நான் ஸ்டோரி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக வச்சதான் இப்போ வச்ச ஸ்டோரி, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா வியூஸ் போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காமிக்கும். அது கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காக வியூ ஆயிரும். வியூ ஆனவங்க அவங்க லைக் போட்டுக்குவாங்க. இந்த மாதிரி பண்ணி உங்களோட போஸ்ட்டுக்கு அதிகமாக லைக்கும் வாங்கிக்கலாம். இந்த மெத்தட் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. மீண்டும் உங்களை அடுத்து நல்லதொரு வீடியோவிலிருந்து சந்திக்கிறேன். நன்றி.